ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து லாஸ்ட் மந்த் எஸ்எஸ்சி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கனால இந்த டேட்ன்றதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எடிட் பண்ணுறதுக்கான டேட்டை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறோமோ அது என்றைக்குமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்படி இருக்க பட்சத்துல ஆதார் எனேபிள்ட் ஆத்தென்டிகேஷன் வரனால அவங்க எஸ்எஸ்சி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுவரைக்கும் ஓடிஆர் கிரியேட் பண்ண கேண்டிடேட்ஸ் அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு வந்து டைம் பீரியட் குடுத்திருந்தாங்க. 9/5/2025ல இருந்து 31/5/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் பீரியட் குடுத்திருந்தாங்க. இதுல நீங்க ஓடிஆர் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த 31ஓட அந்த டேட் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, 2/6/2025லேருந்து ஆதார் எனேபிள்டா தான் நமக்கு ஓடிஆர் இருக்க போதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எடிட் பண்றதுக்கான டேட் குடுத்திருந்தாங்கல்ல, அந்த டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்திருக்காங்க. ஏன்னா கேண்டிடேட் வந்து ரிக்வெஸ்ட் குடுத்திருக்காங்க. என்ன ரிக்வெஸ்ட்னா, so many candidates submitted representation saying they couldn't update OBC EWS status or educational qualification in the OTR. ஸோ அவங்களால ஓபிசி இடபிள்யூ ஸ்டேட்டஸோ இல்லை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ அவங்களால ஓடிஆரில் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக உங்களோட ஓபிசி இடபிள்யூ ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த எடிட் ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. Hence, SSC has decided to allow modifications in existing OTR details from 19/6/2025 to 30/6/2025. அதாவது இன்னைக்கு ஆல்ரெடி அதை ஆரம்பிச்சிச்சு. ஸோ 19/6/2025ல இருந்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஓடிஆரில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போ டேட்ஸ் பார்த்துட்டோம். 19/6/2025லேருந்து 30/6/2025 வரைக்கும் நமக்கு டேட் இருக்கு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it is also informed that permission to edit OTR entries is meant to be for genuine purposes only. ஸோ ஜென்யூன் பர்பஸ்ன்றது என்னன்னா, என்னாலே ஆல்ரெடி சில விஷயம் டீட்டெயில்ஸ் என்னால கொடுக்க முடியல, அதை அப்டேட் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த ஓடிஆர் எடிட்ன்றது அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜென்யூன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். அண்ட் இஃப் இட் இஸ் டன் வித்வுட் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன், இப்போ லெட்ஸே ஒரு பர்சனோட நேமே அவங்க டோட்டலாக மாற்றுறாங்கன்னா அப்போ அது சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்க போகுது. ஓகேவா? So without proper justification, such acts shall be seen as suspicious activity and as an attempt to mislead the commission by a candidate. அப்போ நீங்க இந்த கமிஷனை ஏமாத்துறதுக்காக பார்க்குற ஒரு வேலையாக தான் கருதப்படும் சொல்லியிருக்காங்க. which shall be held against him or her. அப்போ நீங்க ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம இல்ல ரீசன் இல்லாம இந்த எடிட்ல நீங்க தான் பண்ணுற பட்சத்துல அவங்க உங்க மேல கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது நீங்க மிஸ்லீட் பண்ற மாதிரி. அப்போ அவங்க என்ன ரீசனுக்காக இது எக்ஸ்டெண்ட் பண்ண கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. என்ன சொன்னாங்க, they couldn't update OBC EWS status or educational qualification. உங்களோட அந்த என்ன கேட்டகரியோ அந்தோட ஸ்டேட்டஸ் உங்களால அப்லோட் பண்ண முடியல. ரெண்டாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதை உங்களால அப்டேட் பண்ண முடியல. இந்த ரீசன்ஸ்க்காக தான் அவங்க ஓடிஆர் பண்றாங்க. அப்போ மேக்ஸிமம் இந்த ஏரியாவுக்குள்ள மட்டும் தான் நீங்க ரெஸ்ட்ரிக்டா இருக்கணும் அவங்க பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி நீங்க வேற எதுலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அப்போ அதை உங்க மேல சஸ்பிஷன் ஒன்று கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதை அப்படியே நான் கிளிக் பண்ணி இங்க போட்டிருக்கேன். இதுல அவங்க தெளிவா லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுல எங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட ஹெல்ப்லைன் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயிலுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஹெல்ப் டெஸ்க்கு டெலிஃபோனு இல்லை இமெயில நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெலிஃபோன் நம்பரும் அவங்க கொடுக்கல, இமெயில் ஐடியும் அவங்க கொடுக்கல. அதனால நாங்களே எடுத்து கொடுத்துட்டோம். நீங்க யாரையும் நம்ப வேணாம். ஸ்ட்ரெயிட்டா இவங்களுக்கே ஃபோன் அடிச்சிருங்க. டெலிஃபோன் நம்பர் இங்க இருக்கு, இமெயில் ஐடி இங்க இருக்குது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க. இப்போ என்னோட அசம்ஷன்ல இருந்து சொல்றேன். ஒருத்தரோட நேம்ன்றது மாற போறது கிடையாது. இப்போ அவர் நேமே மாத்துறாருன்னா அப்போ கண்டிப்பா அவர் மேல ஒரு சஸ்பிஷன் வரும் அப்படின்னு வச்சுப்போம். இல்ல என்னோட நேம்ல சில சேஞ்சஸ் வந்து நான் கரெக்டா பண்ணியிருக்கணும். என் நேம்ல 2 நேம் வரப்போகுது. ஆனா நான் ஒரு நேம் தான் கொடுத்துருக்கேன். 2 பாகம் இருக்கும். பட் ஒரு பாகம் தான் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி தப்புக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் அதாவது ஹார்ட் காப்பீஸ் வில் பி அக்செப்டட். இது நீங்க எப்படியும் பண்ண மாட்டீங்க. யாரும் மெனக்கட்டில ஹார்ட் காப்பில போட மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இது வரைக்கும் தான் உங்களுக்கு இது. ஓகே. இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல எங்க டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்க டவுட்ஸை கேட்கலாம். தேங்க் யூ.